விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை டியர் செல்லப்பிள்ளை புஜிமா. புஜிமாவோட பர்த்டே டிசம்பர் 8 மண்டே நாங்கள் சென்னை போயிருந்தோம். பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துட்டுருக்குது. சூப்பராக பர்த்டே கொண்டாடியாச்சு. இது ஈவினிங். இது நாங்கள் அதுக்கு முன்னாடியே மார்னிங் காலையில் நாங்கள் குன்றத்தூர் போயிட்டு வரலாம், போயிட்டு குன்றத்தூரில் முருகன் கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் காலையில் கிளம்புனோம். 6 மணிக்கெல்லாமே கிளம்பியாச்சு. காரில் தான் கிளம்புனோம். புஜிமா வீட்டிலேருந்து ஒரு அரை மணி நேரம் தாங்க குன்றத்தூர். அதனால டிராஃபிக்கும் இல்லை, ரொம்பவே சீக்கிரமாக போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பி போனோம். காலையில் அந்த கிளைமேட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்லா பனி குளிர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. போய் அர்ச்சனைக்கு வாங்கிட்டு முருகனை பார்க்க கிளம்பிட்டோம். முருகன்னாலே ரொம்ப இஷ்டம். பர்டிகுலராக சொல்லப்போனால் திருச்செந்தூர் முருகன் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப இஷ்டம் எனக்கு. நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அந்த காலை நேரத்தில் போகிறதுங்கிறதே அது ஒரு தனி சுகம் இல்லை. ரொம்ப அமைதியாக அருமையாக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த படியே என்னால் ஏற முடியலைங்க, எனக்கு இறக்க ஆரம்பிச்சிட்டு. ஏகப்பட்ட கல்யாணம். டிசம்பர் 8 மண்டே பயங்கரமான கல்யாணம். நிறைய கல்யாணம் நடந்துச்சு. எங்களுக்கு முன்னாடி கூட எல்லோ கலர் சாரீ கட்டிக்கிட்டு ஒரு மணப்பெண் போயிட்டு இருக்காங்க பாருங்க. உள்ளரையும் போயிட்டோம். கல்யாணம் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் கல்யாணம். ஆல்மோஸ்ட் ஒரு அங்க பாருங்க 10 கல்யாணத்துக்கு மேல நடந்திருக்கோங்க. பக்கத்துல 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 நிறைய கல்யாணம் நடந்துட்டே இருந்துச்சு. நல்ல முகூர்த்த நாள்னு நினைக்கிறேன். நேற்று நாங்கள் உள்ள போயிட்டு சாமிக்கு அர்ச்சனையும் பண்ணியாச்சு. உள்ள ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய கூட்டம் கிடையாது, பட்டு பிரகாரத்தில் தான் நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா கல்யாணம் நிறைய நடந்ததுனால கூட்டமாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ள கூட்டம் கிடையாது. நல்ல சூப்பராக சாமியை முருகனை கண் குளிர தரிசனம் பண்ணணும். அதரை கொடி மரத்துக்கிட்டையும் விழுந்து கும்பிட்டாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துக்குள்ள போயிட்டு வீடியோ எடுக்கணும், பொண்ணு மாப்பிள்ளையை காமிக்கணும் அப்படின்ட்டு கூட எனக்கு ரொம்பவே ஆசை தான். நான் போய் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நான் உள்ளுக்குள்ளையெல்லாம் போலப்பா, வெளியில் இருக்கிறத மட்டும் அப்படியே காமிச்சிட்டு வந்துட்டோம். உண்டி எல்லாம் காசு போட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. ரொம்ப நேரம் உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் தான் இருந்துச்சு. பட் அவங்களுக்கு ஒர்க்கு இருக்குது, தம்பிக்கும் புஜிமாவுக்கும் ஒர்க்கு இருக்குது, லாகின் பண்ணணும். ஸோ கிளம்பி வந்துட்டோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, சமையல் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சாந்தி சண்டல் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள். சமையல் வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குதுங்க. இது மாதிரி விளாக்ஸ் எல்லாம் அப்பப்போ எடுக்கிறது தான். பட் சமையல் வீடியோஸ் நிறைய இருக்குது பாருங்க. லாங் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். சமையலில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. இந்த கோவிலை விட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். அடுத்து முக்கியமான வேலை என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியுமா? கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது தாங்க, சாப்பாடு தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் இல்லையா? அதனால் இப்போ நாங்கள் பாலாஜி பவனில் உட்காந்துருக்கோம். பாலாஜி பவனில் சூப்பராக இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, லஞ்சு எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா சுட சுட சூப்பராக இருந்துச்சு. இவங்க பாலாஜி பவனுக்கு தான் ரிவ்யூ கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னுட்டு.
நல்ல சூடான வடையில் சுட சுட சாம்பாரை ஊற்றி சாப்பிட்றதுங்கிறது எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும். அது இந்த கிளைமேட்டுக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. அதோட பிரேக்ஃபாஸ்ட் முடித்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒர்க்கு இருந்துச்சு, எனக்கு கிச்சனில் ஒர்க்கு இருந்துச்சு, அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு இருந்துச்சு. அவங்க 2 பேருக்கும். அக்ஷயா அவங்க காலேஜ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு லஞ்சுக்காண்டி வெளியில் வந்துட்டோம். இதுவுமே பாலாஜி பவனில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். மத்தியானம் லஞ்சுமே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் முன்னாடி பார்த்த அந்த கேக் கட் பண்ணுறது ஈவினிங் தாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே புஜ்மாவை விஷ் பண்ணுங்கள். புஜ்மாவும் தம்பியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இதோட இந்த விளாக் முடியுது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.